ஒவ்வொருத்தருமே லைஃப்பில் ஒரு முறையாவது கண்டிப்பாக நம்ம இந்த விஷயத்த சந்திச்சிருப்போம். எப்படின்னா, மற்றவங்க நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க, செய்வனை பண்ணிட்டாங்க, பில்லி சூன்யம் ஆற போட்டியாக இருக்காங்க, புறாமப்படுறாங்க, திருஷ்டி பட்டுருச்சு. ஸோ இந்த கான்செப்ட் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போவும் கூட சில பேர் இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் நீங்கள் உழண்டிட்டு இருக்கிறது இது மறுக்கப்படாத உண்மைதான். கண்டிப்பாக இது நடக்கும். அப்போ இதிலிருந்து எப்படி வெளியே வரலாம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? நிறைய பேரோட லைஃப்ல பிஸ்னஸ் ட்ரைன் அவுட் ஆகுது, அவங்களோட எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகுது, இல்லை ஃபேமிலியில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கு, திடீர்னு பணம் காணாமல் போயிடுது, வீட்டில் இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, நம்மளை பற்றி யாரோ ஒருத்தர் நெகட்டிவாக எங்கேயோ பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் காமனாக நடந்துகிட்டே இருக்கு. இதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது? இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும்ல. எல்லாம் நல்லா பாசிட்டிவாக ஆரோக்கியமாக நல்ல வளமான ஒரு வாழ்க்கையோட நல்ல ஒரு பீக்கில் போகிற ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்ல. பட் ஆனால் இது மாதிரி இல்லை, வேற மாதிரி நடக்குது. நம்ம கொஞ்சம் வளர்ந்த உடனே வேற மாதிரி ஒரு டவுன் நம்ம பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு கண் திருஷ்டி இருக்கு, மற்றவங்க நமக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, இந்த தாட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? உண்மையா இது? ஒருவேளை உண்மையா இருந்தால் இது எப்படி ஓவர் கம் பண்ணுறது? நம்மளோட வீட்டு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி நம்ம வெளியே அனுப்புறது? இல்லை ஆஃபீஸ் செட்டப்பில் இல்லை நம்ம மேலேயே நமக்குள்ள ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அதை எப்படி தடுக்கிறது? வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயத்த எப்படி கட் அவுட் பண்ணுறது? திரும்ப நம்மளை எப்படி அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, எப்படி பாதுகாத்துக்கிறது? இந்த விஷயங்களை தான் கம்மிங் 19th ஜூமில் நம்ம பேச போகிறோங்க. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க, பிரச்சனை, இதுக்கெல்லாம் காரணம் இதுவும் ஒரு காரணம். இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சயின்ஸ் என்ன, இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா, இந்த ட்ரைன் அவுட் ஆகிறது, எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகிறது அப்படின்றது லைஃப்பில் எப்போவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுட்டு சரி பண்ணிக்கோங்க. உங்களில் யாருக்காவது இது தேவை இருந்தது அப்படின்னா இந்த ஜூமில் நீங்கள் கனெக்ட் ஆகி உங்களோட எல்லா டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அதை அந்த செஷன் போதே நம்ம கிளியர் அவுட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hours ஒரு ஸ்பெஷலான ஹீலிங் செஷன் இருக்குங்க. அதில் என்ன நடக்கும்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவான அந்த இம்பேக்டை கம்ப்ளீட்டாக சரி பண்ணுற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த சோலார் ப்ளெக்ஸில் பதிவான அந்த நெகட்டிவான அந்த இம்ப்ரெஷன் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கட் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸ் நடக்கும். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஒரு முறை இந்த செஷன் அட்டன் பண்ணாலே நீங்கள் லைக் எப்படின்னா ஒரு 3 to 6 months ஒரு பவர் பேக் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருப்பீங்க. ஆஃப்டர் தட் உங்களோட அந்த செயல்பாடுகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆகுது, எனக்கு இந்த இப்படி இருக்கா அப்படி அந்த மாதிரி தாட்டே வராது. அந்தளவுக்கு ரொம்ப கிளாரிட்டியோட நீங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்ட். ஸோ வாங்க நம்ம செஷன் போது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். எல்லாருக்குமான விஷயம்தான். 18 yearsக்கு மேலே இருக்கிற எல்லாருமே நீங்கள் கனெக்ட் ஆகலாம். அப் டு ஏஜ் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. யார் வேணாலும் இதில் நம்ம கலந்துக்கலாம். எல்லா டவுட்ஸ்க்குமே அங்கே உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். இது ஒரு 3 hours நடக்க போகுதுங்க, கம்மிங் 19th. ஓகே,